வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் 90% வளர்ச்சி அடைந்துள்ளது. சீர்திருத்தம், செயல்திறன் மற்றும் மாற்றமே பாஜகவின் தாரக மந்திரம் என டெல்லியில் நடைபெற்ற உலக தலைவர்கள் மன்றத்தில் பிரதமர் மோடி பேச்சு. சுங்கச்சாவடி கட்டண உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம். கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி, மதுரை, சமயபுரம் உள்ளிட்ட 25 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்த கட்டண உயர்வு. ₹5 முதல் ₹150 வரை கட்டணத்தை உயர்த்தி தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நடவடிக்கை. தெற்காசியாவிலேயே முதன்முறையாக இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னையில் தொடங்கியது. கொடியசைத்து தொடங்கி வைத்தார் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சென்னையில் நடைபெற்ற ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை காண குவிந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள். பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் குவிப்பு. சென்னையில் நடைபெற்று வரும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தின் பிரதான சுற்று இன்று மாலை தொடக்கம். இந்தியன் சாம்பியன்ஷிப் போட்டியில் 8 அணிகளும், இந்தியன் ரேசிங் லீக் போட்டியில் 6 அணிகளும் பங்கேற்பு. சென்னை தீவுத்திடலை சுற்றி 2027 ஆண்டு வரை கார் பந்தயம் நடத்த அனுமதி. சர்க்கியூட்டில் மாற்றங்கள் ஏதும் செய்தால் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என FIA அறிக்கை. ஃபார்முலா 4 கார் பந்தய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட திருவல்லிக்கேணி காவல் உதவி ஆணையர் சிவக்குமார் உயிரிழப்பு. குடும்பத்தினருக்கு ₹25 லட்சம் நிவாரண உதவி அறிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. வரும் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னன் பூலித்தேவனின் 309வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாட்டம். தென்காசி மாவட்டத்தில் தென்மண்டல IG தலைமையில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. சென்னை வளசரவாக்கத்தில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் பொதுமக்களை கடிந்து கொண்ட அமைச்சர் முத்துசாமி. கூட்டத்தில் ஏற்பட்ட சலசலப்பால் கோபமடைந்து பேச்சை நிறுத்தியதால் பரபரப்பு. மார்க்கெட் ரேட்டு நாங்கள் கேட்குறோன்னு வைங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. இல்லை இப்போ சார் இது புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம். ஒழுங்கீனமாக நடந்து கொண்டது உள்ளிட்ட காரணங்களினால் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் உத்தரவு.
குடியாத்தம் அரசு மருத்துவமனை மருத்துவர் பாபு மீது பெண்கள் மீதான வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. தனியார் நர்சிங் கல்லூரி மாணவி அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள சிவாலயங்களில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் இந்த மாதம் இயல்பை விட கூடுதல் மழை பெய்யக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஹைதராபாத்தில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகள் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஆந்திராவில் பெய்து வரும் தொடர் கனமழையினால் பல்வேறு பகுதிகளில் தேங்கிய மழை நீர். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. புயல் சின்னம் காரணமாக ஆந்திராவின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாள்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை எதிரொலி. ரயில் பயணிகளுக்கு உதவி எண்களை அறிவித்தது தெற்கு ரயில்வே. துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற ரூபினாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி வாழ்த்து. ரூபினாவின் உறுதிப்பாடு மற்றும் விடாமுயற்சி சிறந்த முடிவுகளை கொடுத்துள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வரும் 8ஆம் தேதி அமெரிக்கா பயணம். மாணவர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களுடன் கலந்துரையாடுகிறார். நாடு முழுவதும் பாஜக உறுப்பினர் சேர்க்கை இன்று முதல் தொடக்கம். சிறுபான்மையினர் பிரிவில் 50 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயம். சுவாச கோளாறு காரணமாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள சீதாராம் யெச்சூரிக்கு தொடர் சிகிச்சை. மருத்துவ குழுவின் கண்காணிப்பில் இருந்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தகவல். இலங்கை அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் 483 ரன்கள் இலக்கு நிர்ணயம் செய்தது இங்கிலாந்து அணி. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அதிக சதம் விளாசிய இங்கிலாந்து வீரர் அலஸ்டர் குக்கின் சாதனை முறியடித்தார் ஜோ ரூட். 34 சதங்களை விளாசி ஜோ ரூட் முதலிடத்தை பிடித்தார். மெய்யழகன் திரைப்படம் மிகுந்த எமோஷனலாக இருக்கும். அரவிந்த் சாமியுடன் போட்டி போட்டு நடிக்கவில்லை எனவும் கோவையின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் கார்த்தி பேட்டி. போட்டி போட்டு நடிப்பான்னு சொல்லுவாங்களே, அப்படி இல்லை. அது ஆக்சுவலாக அது 2 பேர் சேரும்போது ஒரு 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 அழகு இருக்கும்ல. சில பேர் சில சமயம் வந்து 2 பேர் நல்ல அலைவரிசையில் இருக்கிற 2 பேர் சேர்ந்தும் போது ஒரு ஒரு அழகு இருக்கும். அந்த அழகு ரொம்ப நல்லா அதில் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அது போட்டிங்கிறத விட ரொம்ப ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி 2 பேர் தான் படம் ஃபுல்லாக இருப்போங்கிறதுனால அது ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு சொல்லலாம்.